தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் தஞ்சாவூர் பகுதியில் போராட்ட நிலை எப்படி இருக்கிறது என்பது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராபர்ட்டிடம் கேட்கலாம். ராபர்ட், சொல்லுங்க, தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் எத்தனை இடங்கள்ல இந்த போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்று வருது? யார் யாரெல்லாம் இந்த போராட்டங்கள்ல பங்கேற்று இருக்காங்க? அதாவது சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவுக்கு பிறகும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத இந்த மத்திய அரசை கண்டித்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தஞ்சை மாவட்டத்துல 200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த தொடர் ரயில் மறியல் போராட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று காலை அயனாவரம் பகுதியில் தொடர் ரயில் மறியலில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். அது மட்டுமல்லாது இந்த தஞ்சை ரயில் நிலையத்தில் தமிழக விவசாய சங்கத்தை துணைத் தலைவர் சுகுமாரன் தலைமையில் ஏராளமான விவசாயிகள் கூடி வந்து மயிலாடுதுறையிலிருந்து வந்த பேசஞ்சர் ரயிலை மறித்து தண்டவாளத்தில் அமர்ந்து சமையல் செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அது மட்டுமல்லாது இந்த போராட்டத்தில் பங்கு கொள்வதற்காக திமுக, இடதுசாரி வலதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்தவர்கள் மற்றும் விவசாய கட்சியினர், காங்கிரஸ் கட்சியினர் உட்பட்ட கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றனர். இவர்கள் அனைவருமே தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக தொடர்ந்து இந்த போராட்டங்கள் நடைபெறும் என்றும் 48 மணி நேரத்திற்கு அதாவது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 60 கிலோமீட்டர் ரயில் பாதையை தொடர்ந்து தாங்கள் மறித்து போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் விவசாய சங்கத்தினர் நம்மிடம் தெரிவித்திருக்கின்றனர். ராபர்ட், இது தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த அரசியல் கட்சியினர் மற்றும் அவர்களுடைய தலைமையில் பல இடங்கள்ல போராட்டம் நடைபெற்று வருகிறது? முக்கிய பிரமுகர்கள் யார் யாரெல்லாம் அதுல பங்கேற்று இருக்காங்க? இது பற்றி சொல்லுங்க ராபர்ட். தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இங்க தஞ்சை ரயில் நிலையத்துல திமுக எம்எல்ஏக்கள் 2 பேர் பங்கு பெற்றாங்க. ஒரத்தநாடு எம்எல்ஏ திரு ராமச்சந்திரன் அவர்கள் வந்துகிட்டாரு. அது மட்டும் இல்லாது திருவையாறு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அவர்களும் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றார். அது மட்டும் இல்லாது தமிழக விவசாய சங்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் திரு சுகுமாரன் அவர்கள் கலந்து கொண்டார். அதே போல இடதுசாரி வலதுசாரி கம்யூனிஸ்ட் இந்த மாநில தலைவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றனர். இது தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் திரண்டு இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கின்றனர். ராபர்ட், இப்ப இந்த போராட்டத்தை முன்னிட்டு எத்தனை காவல்துறையினர் அங்க குவிக்கப்பட்டிருக்காங்க? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கு? இந்த போராட்டத்துல இதுவரை யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா? அதாவது தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரயில் பாதை கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட பகுதியில் இருக்கு. அதனால தொடர்ந்து ரயில் பாதைகள்லயே அமர்ந்து இவங்க போராட்டம் ஈடுபடுவாங்க அப்படிங்கிற காரணத்தினால பாத்தீங்கன்னா போலீசாருக்கு இவங்களை எந்த இடத்துல மறைக்கிறதுங்கிறதுல பெரிய குழப்பமே ஏற்பட்டுச்சு. அதனால தொடர்ந்து பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல போலீசார் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை தடுக்க முடியாத நிலைமைக்கு தான் போனாங்க. ஆனா தஞ்சை ரயில் நிலையத்தில் மட்டும் இன்றைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாங்க. அவங்களையும் தாண்டி தான் இந்த போராட்டங்கள் எல்லாம் உள்ளே சென்று இந்த ரயில் இருப்பு பாதைகள்ல அமர்ந்து இந்த போராட்டத்துல ஈடுபட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 48 மணி நேரம் தொடர் போராட்டத்தினால் தஞ்சையில் மார்க்கமாக செல்லக்கூடிய அனைத்து ரயில்களுமே தாமதமாக தான் புறப்பட்டு சென்று வருகின்றது. ராபர்ட், இப்போ தஞ்சை பகுதியை பொறுத்த வரைக்கும் விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவர்களுடைய குடும்பத்தினரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்களா? ஏன்னா இப்போ திருவாரூர் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது பெண்களும் அதிக அளவில் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. அவங்களுடைய குழந்தைகளை கூட அந்த போராட்ட களத்திற்கு அழைத்து வந்திருந்தார்கள். தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் நிலவரம் எப்படி இருக்கு? தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தஞ்சை வந்து காவிரி பாசன மாவட்டத்தில் முதல் பகுதியாக இருந்து வருகிறது. அதனால் பாத்தீங்கன்னா இந்த காவிரி தண்ணீர் வளங்கள் மிக மோசமான பாதிப்புக்குள்ளாகக்கூடிய முதல் பகுதியாக தஞ்சை இருந்து வருகிறது. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 14 லட்சம் ஏக்கர்ல பயிர் செய்ய வேண்டிய இந்த பரப்பளவுல கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கர் கூட இவங்களால பயிர் செய்ய முடியல. போர் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் மட்டும்தான் இப்போதைக்கு ஓரளவு விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க. மழையை நம்பியும் இந்த ஆற்றை நம்பியும் விவசாயம் பண்ண விவசாயிகளோட பயிர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா 3 வார பயிர்களாகி கிட்டத்தட்ட கருகி காய்ந்து வரக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. இப்ப நிபுணர் குழு பார்வையிட வரும்போது கூட அந்த பயிர்களை காட்டினா கண்ணீரோட அவங்க எல்லாம் முறையிட்டாங்க. எப்படியாவது தண்ணீரை பெற்று தரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. இந்த நிலைமை தொடர்ந்து நீடிச்சதுன்னா, அதாவது கிட்டத்தட்ட 5 வருடங்கள் மட்டுமில்ல, கிட்டத்தட்ட 8 வருடங்களாக இந்த குறுவை சாகுபடி சம்பா சாகுபடிங்கிறது இந்த ஆற்று பாசன விவசாயிகளுக்கு வெறும் கனவாகவே இருந்து வருகிறது. இதை தொடர்ந்து இந்த நிலை நீடிச்சுச்சுன்னா தஞ்சை மாவட்டம் நெற்களஞ்சியம் மட்டும் இல்ல, அவர்கள் வந்து அன்றாட உணவுக்கே அவர்களிடம் கையேந்தக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்பதுதான் உண்மையான நிலவரம். ராபர்ட், இப்ப இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நிலைகளிலிருந்து போராடி தங்களுடைய எதிர்ப்பை விவசாயிகள் பதிவு செய்து வருகிறார்கள். இப்ப திருச்சியை பொறுத்த வரைக்கும் தண்டவாளத்துல விவசாயிகள் குடில் அமைத்து தங்களுடைய போராட்டத்தை வந்து நடத்தினாங்க. சில இடங்கள்ல காய்ந்து போன நாற்றை எடுத்து கொண்டு வந்து போராட்டத்தை நடத்தினார்கள். தஞ்சையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விதங்கள்ல போராட்டம் நடத்தி தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள் ராபர்ட்?
நிச்சயமாக. அதாவது தஞ்சையில தான் பாத்தீங்கன்னா முதல் முறையாக இந்த காவிரி தொடர்பான போராட்டங்கள் வந்து உருப்பெற்றது. கிட்டத்தட்ட 8 வருடங்களாக தொடர்ச்சியான பல கட்ட போராட்டங்களை வந்து இவங்க நடத்திக்கிட்டே வந்த நிலையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா தஞ்சை நிலையத்துல வந்து தொடர்ச்சியா அந்த ரயில் தண்டவாளங்கள் அமர்ந்து ரயில போக விடாம ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தஞ்சை இருக்கக்கூடிய தஞ்சை ரயில் நிலையத்திற்குள்ளேயே பூந்து மயிலாடுதுறையிலிருந்து தஞ்சை நோக்கி வந்த பயணிகள் ரயிலை மறிச்சாங்க. மறிச்சு அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த 48 மணி நேர தொடர் போராட்டத்தை வலியுறுத்தும் விதமாக அடுப்பு வைத்து விறகு மூட்டி சமையல் செய்து அங்கேயே வந்து சாப்பிட்டு போராட்டம் நடத்தினாங்க. அதாவது இந்த போராட்டத்தின் மூலியமா என்ன சொல்ல வந்தாங்கன்னா 48 மணி நேரம்ங்கிறது இந்த மத்திய அரசு வலியுறுத்தும் விதமாக இந்த 48 தொடர் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தின் வாயிலாக தங்களுக்கு ஒரு நியாயமான கோரிக்கை, அதாவது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை நிறைவேறும் வரை 48 மணி நேரம் இந்த தொடர் போராட்டம் நடைபெறும் என்று அறிவிச்சிருந்தாங்க. அது மட்டுமல்லாது இந்த 2 நாட்களும் பொதுமக்கள் இந்த பயணங்களை கொஞ்சம் தவிர்க்குமாறு அவங்க முன்னாடியே ஒரு கோரிக்கையும் வச்சிருந்தாங்க. ராபர்ட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என விவசாயிகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் இன்று ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவசாய சங்கங்களை பொறுத்தவரை 48 மணி நேரத்திற்கு ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என்றும் மேலும் 48 மணி நேரத்திற்கு போராட்டத்தில் ஈடுபடும் நாங்கள் கைதாக மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்துதான் இந்த போராட்டம் நடத்தப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தண்டவாளத்தில் குடில் அமைத்து தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒருபுறம் காய்ந்து போன நாட்டை கொண்டு வந்து தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். தஞ்சாவூரை பொறுத்தவரை தண்டவாளத்தில் உணவு சமைத்து சாப்பிட்டு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்றால் மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் பல பகுதிகளில் இந்த போராட்டம் நடைபெற்று வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம்.